சுதேசி பொருட்களை உபயோகியுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் லெக்சர் வேற கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அவர் போடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேபாக் சன்கிளாஸ், புல்காரி சன்கிளாஸ், மோன்பிளாங்க் பேனா, வாட்ச், மொவாடோ வாட்ச், அவர் யூஸ் பண்றது BMW காரு. அவர் தானே முதல்ல மாறணும். அவர் பண்ண மாட்டாரா? ஆனா இந்தியர்கள் மட்டும் சுதேசி பொருட்களை வாங்க வேண்டுமாம். எவனோ ஒருத்தன் கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஏன் பாதிக்கப்படணும்? புண்ணியவான்களே, சாமானியர்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கலாம்ல, அதை கூட செய்ய முடியலையே. உங்களுக்கு இரக்கமற்றவர்களா நீங்களா? இந்திய பொருட்களை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதுல போட்டுட்டு இருக்கானுங்கன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்கானுங்க. ஐயா, ட்விட்டர் அமெரிக்கன் ப்ராடக்ட். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50% டாரிஃப் வரியை இந்தியா மீது விதித்திருக்கிறார். இது அமலுக்கு 2-3 நாட்கள் ஆகிறது. இதனால என்னென்ன பாதிப்புகள், யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், எதனால் இந்த டாரிஃப், இந்தியாவை ஏன் அவர் குறிவைக்கிறார்? மோடியும் ட்ரம்ப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு சொல்லி மோடியை வச்சு குஜராத்ல ராலி பண்ணாரு. பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவிலையும் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் எல்லாம் செய்தார். அப்படியும் ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா அதற்கு ஒரு பின்னணியை சொல்கிறார் ட்ரம்ப். ட்ரம்ப் இந்தியா மீது இந்த 50% டாரிஃப் விதிப்பதற்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயிலை வாங்குறோம், இந்தியர்கள் வாங்குறாங்க, இந்தியா வாங்குது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றார். ஏற்கனவே ட்ரம்ப் அண்ட் யூரோப்பியன் யூனியன் சாங்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ரஷ்யா மேல. என்ன அப்படின்னா, ரஷ்யா யாரும் எந்த விதமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை அலோ பண்ணக்கூடாது, ரஷ்யாவுக்கு பணம் வருவது போல, ரஷ்யாவுக்கு ஒரு முதலீடு வருவது போல, பொருளாதாரம் வலுவடைவது போல மற்றவர்கள் யாரும் ரஷ்யாவோடு எந்த விதமான ஒரு கமர்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ், கமர்ஷியல் தொடர்புகள் இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த சாங்ஷன்ஸ் உடைய ஒரு முக்கியமான குறிக்கோள். அதுல ரொம்ப குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யால இருந்து யாரும் க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்றத தெளிவா சொன்னாங்க. நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது அப்பனா, நீங்க ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் போட்டிருக்கீங்க, ஃபைன், பட் ரஷ்யா எங்களுடைய நட்புறவு நாடு, எங்களுக்கும் ரஷ்யாவிற்கும் ஒரு நீண்ட கால நட்புறவு இருக்கிறது, எங்களுக்கு பல ராணுவ தளவாடங்களை, பல மிலிட்டரி இதெல்லாம் கொடுக்கிறது யார் அப்படின்னா ரஷ்யா தான் கொடுக்குது, எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏகப்பட்ட கோஆபரேஷன் இருக்கு, நீங்க சொல்றதை கேட்டு நாங்க ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குறத, க்ரூட் ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிட்டு, of course we proceeded to buy crude oil. என்ன ஒரு விசேஷம் ரஷ்யன் க்ரூட் ஆயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யன் க்ரூட் ஆயில் விலை கம்மி. பொது வெளியில இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை விட ஆல்மோஸ்ட் 30-40% கம்மியா ரஷ்யன் க்ரூட் ஆயில் கிடைக்குது. இந்த ரஷ்யன் க்ரூட் ஆயிலை இந்தியா வாங்குவது அப்படின்னு சொல்லி முடிவு செய்த பிறகு ஒரு சந்தோஷம் வந்தது. குறைந்த விலையில் ரஷ்யாவிடமிருந்து நம்ம க்ரூட் ஆயிலை வாங்குறோம் அப்படின்னா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையும், LPG சிலிண்டர் விலையெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டோம். அந்த கனவு காணல் நீராய் போனது. இதனால மிகப்பெரிய ஒரு கொள்ளை லாபம், விண்ட்ஃபால் ப்ராஃபிட் என்று சொல்வார்கள். இந்த விண்ட்ஃபால் ப்ராஃபிட்டை சந்தித்தது யாருக்கு இது கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பானி குழுமத்திற்கு கிடைச்சது. ரிலையன்ஸ் நிறுவனம் குறைந்த விலையில் ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயிலை வாங்கி கொள்ளை லாபம் சம்பாதித்து அதை அமெரிக்காவிற்கும் யூரோப்பிற்கும் ஏற்றுமதி செய்தார்கள். பல லட்சம் கோடிகள் இவர்களுக்கு இதனால லாபமா கிடைச்சிருக்கு. அமெரிக்கால இருந்து என்ன சொல்றாங்க, இப்படி நீங்கள் கொள்ளை லாபம், நாங்க சாங்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம், அதை மீறி நீங்கள் இப்படி கொள்ளை லாபம் சம்பாதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வரைக்கும் எப்படியோ ஓகே, இனிமே உங்க மேல டாரிஃப் வரக்கூடாது அப்படின்னா நீங்க ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார். இப்ப டாரிஃப் யார் மேல, எதுக்கு டாரிஃப் விழுதுன்னு பாத்தீங்கன்னா, இதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜெம் அண்ட் ஜெம்ஸ்டோன் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அமெரிக்காவுடைய ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஆன்சிலரி ப்ராடக்ட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த MSME, இவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இவங்க எதுக்காக பாதிக்கப்படுறாங்க? அம்பானி கொள்ளை லாபம் சம்பாதித்தார் அப்படின்றதுக்காக டெக்ஸ்டைல்ஸ். திருப்பூர் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அதே போல கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்வர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிசினஸஸ் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து பல 1000 டன் உணவுப் பொருட்கள், முக்கியமா ஷ்ரிம்ப்ஸ், ஃபிஷ் அண்ட் ஸ்குவிட், இதெல்லாம் கொண்டு போன அந்த கப்பல் அமெரிக்காவில் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அமெரிக்கர்கள் என்ன சொல்றாங்க, டாரிஃப் நாங்க கட்ட வேண்டியிருக்கோம், உங்கள் கப்பலை உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி அந்த கப்பல் திருப்பி
தூத்துக்குடி துறைமுகத்துக்கு திரும்ப வருகிறது. இதனால் யாருக்கு பாதிப்பு? ஒரு பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேற துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு பாதிப்பு. யாரால் இந்த பாதிப்பு? ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலையில க்ரூட் ஆயில வாங்கி அம்பானி கொள்ளை லாபம் சம்பாதித்ததால் இந்த பாதிப்பு. கொள்ளை லாபம் சம்பாதித்துக் கொண்டிருப்பதால் இந்த பாதிப்பு. என்ன பண்றாரு மோடி? ஜப்பானுக்கு டூர் போயிட்டார். ஐயா, இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா அவர் ஜப்பானுக்கு டூர் போயிட்டார். அது இல்லாம வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல சுதேசி பொருட்களை உபயோகியுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் லெக்சர் வேற கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அவர் போடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேபாக் சன்கிளாஸ், புல்காரி சன்கிளாஸ், மான்பிளாங்க் பேனா, வாட்ச் மொவாடோ வாட்ச், அவர் யூஸ் பண்றது BMW காரு. அவர் தானே முதல்ல மாறணும். சுதேசி பொருட்களுக்கு மாற வேண்டும் அப்படின்னா அம்பாசிடர்ல போலாமே. இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்சஸ் உபயோகிக்கலாமே. இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய கண்ணாடிகளை உபயோகிக்கலாமே. அவர் பண்ண மாட்டாராம். ஆனா இந்தியர்கள் மட்டும் சுதேசி பொருட்களை வாங்க வேண்டுமாம். என்னையா வேடிக்கை! இப்போ இந்தியாவை இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து போல சூழ்ந்திருக்கிறது. அதற்கு ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு? அவங்க வாங்கலையா, இவங்க வாங்கலையா அப்படின்னு சொல்லி நாயகன் படம் வசனம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவங்கள நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன் அப்படின்றாரு. ஐயா, பாதிக்கப்படுறது யாரு? திரு மோடி அவர்கள் ஏன் இந்த ட்ரம்ப் டாரிஃபை பத்தி கவலைப்பட மாட்டேன் என்கிறார் அப்படின்னா, ஏன்? அதாவது இப்போ அமெரிக்கா வந்து நம்மை விட பெரிய இடத்துல இருக்கு. இந்தியர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்காவிடம் கொஞ்சம் இறங்கித்தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனா அது மோடியோட இமேஜ் பாதிக்குமா? அவருக்கு 56 இன்ச் மார்பகங்கள் இருக்குதான், அந்த இமேஜ் போயிடுமா அவருக்கு? அதனால் அவர் அமெரிக்காவிடம் போய் இறங்கி பேச மாட்டாராம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம், இந்தியா ஹாஸ் த கெபாசிட்டி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எவனோ ஒருத்தன் கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஏன் பாதிக்கப்படணும்? திருப்பூர்ல வந்து தொழிற்சாலைகள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வெறும் முதலாளிகளுக்கு மட்டுமே அந்த பிரச்சனை வருமா? இல்லையே. அங்க இருக்கக்கூடிய ஏழைகள், வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களும் தானே பாதிக்கப்படுவார்கள். அதை பத்தி எல்லாம் திரு மோடி கவலைப்படுகிறாரா? இல்லை. அவருக்கு கவலை எல்லாம் அம்பானியும் அதானியும் லாபம் சம்பாதிச்சாங்களா இல்லையா? ஐயா, ஓகே, ரிலையன்ஸை விட்டீங்க, சீப்புக்கு ரஷ்யன் க்ரூடா வாங்குனீங்க. புண்ணியவான்களே, சாமானியர்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கலாம்ல. அதை கூட செய்ய முடியலையே. உங்களுக்கு இரக்கமற்றவர்களா நீங்களா? பெரும் தொழிலதிபர்கள் மட்டும் கொள்ளை லாபம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். சாமானியர்களுக்கு வந்து பிசினஸ் போனா பரவாயில்ல, வேலை போனா பரவாயில்ல, எதை பத்தியும் நாங்க கவலைப்பட மாட்டோம், ஜப்பானுக்கு டூர் போவோம், உபதேசம் செய்வோம், ஊருக்கு உபதேசம் செய்வோம், இந்தியா பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கமே இல்லாமல் பாஜக இருக்கவங்க எல்லாம் இதை பேசிட்டு இருக்காங்க. இந்திய பொருட்களை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதுல போட்டுட்டு இருக்கானுங்கன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்கானுங்க. ஐயா, ட்விட்டர் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட். ஃபேஸ்புக்ல இதை பேசிட்டு இருக்கானுங்க. யார் இது ஃபேஸ்புக்? இப்படிப்பட்ட ஒரு இரட்டை வேடம் போடக்கூடியவர்களிடம் இந்தியா சிக்கி சின்னாபின்னம் அடைந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எப்படி ஒரு முடிவு வரும் அப்படின்னு தெரியல. இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியல. இதற்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து டாரிஃப் போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. பொக்ரான் குண்டு வெடிப்பின் போது போட்டிருக்காங்க. இது போல இன்னும் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணும் பொழுது போட்டிருக்காங்க. அப்போ அதையெல்லாம் தாண்டித்தான் வந்திருக்கிறோம். ஆனா தாண்டி வரக்கூடியது பிரச்சனை. ஒருத்தன் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நான் அழுவணுமா என்பதுதான் எல்லார் மனதிலும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இதற்கு பாஜக பதில் சொல்லியே ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.